இளைய பிராட்டி குந்தவை தேவியும் கொடும்பாளூர் இளவரசி வானதியும் ரதத்தில் ஏறி குடந்தை நகரை நோக்கிச் சென்றார்கள் அல்லவா? அதன் பிறகு படகில் இருந்த பெண்கள் என்ன பேசினார்கள், என்ன செய்தார்கள் என்பதை நாம் சிறிது தெரிந்து கொள்ள வேண்டும். அடியே தாரகை, இந்த கொடும்பாளூர்காரிக்கு வந்த யோகத்தை பாரடி. அவள் பேரில் நம் இளைய பிராட்டிக்கு என்னடி இவ்வளவு ஆசை? ஆசையும் இல்லை, ஒன்றுமில்லையடி வாரினி. 4 மாதமாக அந்த பெண் ஒரு மாதிரி கிறுக்கு பிடித்தவள் போல் இருக்கிறாள். அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து தொலைக்கிறாள். தாய் தகப்பனார் இல்லாத பெண்ணை நம்மை நம்பி ஒப்புவித்திருக்கிறார்களே என்று இளைய பிராட்டிக்கு கவலை. அதனால்தான் வானதிக்கு என்ன வந்துவிட்டது என்று கேட்க சோடிடரிடம் அழைத்துப் போயிருக்கிறார். ஏதாவது பேய் பிசாசுகளின் சேஷ்டையாயிருக்கலாமல்லவா? அப்படி இருந்தால் ஏதாவது மந்திரம் கிந்திரம் போட்டு ஓட்ட வேண்டுமல்லவா? பேயும் இல்லை பிசாசும் இல்லை அடி. இவளை வந்து எந்த பிசாசு பிடிக்கப் போகிறது? இவளே 100 பிசாசை அடித்து ஓட்டி விடுவாளே. வானதி மயக்கம் போட்டு விழுவது கூட பாசாங்குதானடி. இப்படியெல்லாம் செய்தால் மெதுவாக இளவரசரை தன் வலையில் போட்டுக் கொண்டு விடலாம் என்பது அவளுடைய எண்ணம். நிரவதி சொல்வதுதான் சரி. அது மட்டுமா, அன்றைக்கு தீபத்தட்டை கீழே போட்டாளே, அது கூட தன்னை அவர் கவனிக்க வேண்டுமென்பதற்காக செய்த காரியந்தான். 2 கையாலும் ஏந்திக் கொண்டிருந்த தட்டு அப்படி தவறி விழுந்து விடுமா? அல்லது நம் இளவரசர் என்ன புலியா கரடியா அவரை பார்த்து இவள் பயப்படுவதற்கு? உடனே மூர்ச்சை போட்டு விழுந்து விட்டதாக பாசாங்கு செய்தாளே, அதற்கு எவ்வளவு கெட்டிக்காரத்தனம் வேண்டும்? அவள் செய்த ஜாலத்தைக் காட்டிலும் அந்த ஜாலத்தில் குந்தவை தேவியும் இளவரசரும் ஏமாந்து போனார்களே, அதுதான் பெரிய வேடிக்கை. பொய்யும் புனை சுருட்டும் ஜாலமும் மாய்மாலமும் செய்கிறவர்களுக்குத்தான் இது காலம். யுத்தத்துக்கு புறப்பட்டான பிறகு இளவரசர் திரும்பி வந்து இந்த வானதியை பார்த்துவிட்டு போனாரே. இதைவிட என்னடி வேண்டும்? அவளுடைய மாயாஜாலம் எவ்வளவு தூரம் பலித்துவிட்டது பார்த்தாயா? அதெல்லாம் ஒன்றுமில்லை. இளவரசர் அவ்வளவு மேன்மையான குணமுள்ளவர். ஒரு பெண் மயக்கம் போட்டு விழுந்து விட்டாள் என்றால் அவளை பார்த்து விசாரியாமல் போவாராடி? அதிலிருந்து நீ ஒன்றும் அர்த்தம் கற்பிக்க வேண்டாம். இளவரசரைப் பற்றி நீ சொல்வது உண்மைதான். அவரை போன்ற குணசாலி இந்த 14 உலகத்திலும் வேறு யார் இருக்க முடியும்? கதைகளிலும் காவியங்களிலும் கூட கிடையாது. ஆனால் நான் சொல்கிறது வேறு. இவள், இந்த வானதி, மயக்கம் போட்டு விழுந்தாளே, அது என்ன மயக்கம் தெரியுமா? அத கேட்க ஜோதிடரிடமே போயிருக்க வேண்டியதில்லை. என்னை கேட்டிருந்தால் நானே சொல்லியிருப்பேன். அது என்ன மயக்கமடி? எங்களுக்கு தான் சொன்னேன். அது சாதாரண மயக்கமில்லையாம், மையல் மயக்கமாம். நாம் இளவரசர் இலங்கையிலிருந்து திரும்பி வந்தால் மறுபடியும் இவள் மாயப்பொடி போட பார்க்கத்தான் செய்வாள். அத்துக்கு நாம் இடம் கொடுக்காமா ஜாக்கிரதையா இருக்கணும். இளவரசர் திரும்பி வருவதற்குள் இந்த வானதி பைத்தியம் பிடித்து பிதற்ற ஆரம்பிக்காவிட்டால் என் பெயர் தாரகை இல்லை. பெயரை தாடகை என்று மாற்றி வைத்துக் கொள்கிறேன். அது கிடக்கட்டுமடி. இளைய பிராட்டி சொல்லிவிட்டு போன காரியத்தை அவர் வருவதற்குள் செய்து வைக்க வேண்டாமா? வாங்கலடி. பிறகு அப்பெண்களில் இருவர் படகின் அடியில் ஏற்கனவே சிறிது பெயர்ந்திருந்த ஒரு பலகையை பெயர்த்தி எடுத்தார்கள். பெயர்க்கப்பட்ட இடத்தில் ஒரு நீளமான பெட்டி போல் அமைந்த பள்ளத்தில் ஒரு முதலை கிடந்தது. அதாவது செத்துப்போன முதலையின் உடலை பதப்படுத்தி உள்ளே பஞ்சும் நாரும் திணித்து வைத்திருந்த பொம்மை முதலை. படகை சிறிது தூரம் செலுத்திக் கொண்டு சென்று நதிக்கரை ஓரத்தில் பெரிய பெரிய வேர்கள் விட்டு வளர்ந்திருந்த ஒரு பெரு மரத்தின் அருகில் வந்தார்கள். அம்மரத்தின் ஓரத்தில் அத்தோல் முதலையை எடுத்து விட்டார்கள். அது மர வேர்களிலே பாதியும் நதி வெள்ளத்தில் பாதியுமாக கிடந்தது. பார்ப்பதற்கு நிஜ முதலையைப் போலவே பயங்கரமான தோற்றம் அளித்தது. ஏனடி மந்தாகினி, எதற்காக இந்த பொம்மை முதலையே இப்படி மரத்தடியில் கட்டி வைக்கச் சொல்லியிருக்கிறார் இளைய பிராட்டி? உனக்கு தெரியாதா? வானதி மிக்க பயந்தாங்கோழியாயிருக்கிறாள் அல்லவா? அவளுடைய பயத்தை போக்கி தைரியசாலியாக்குவதற்குத்தான். எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்தால் வானதியை இளவரசருக்கு கல்யாணம் பண்ணி வைத்துவிட வேண்டும் என்றே குந்தவை தேவி உத்தேசித்திருக்கிறார் போலிருக்கிறது. அப்படி ஏதாவது பேச்சு வந்தால் நான் இந்த வானதிக்கு விஷத்தை கொடுத்து கொன்று விடுகிறேன். பார்த்து கொண்டிரு. நீ இப்படியெல்லாம் எரிச்சல் அடைவதற்கு காரணமே இல்லை.
இளவரசர், நான் எப்போதாவது கல்யாணம் செய்து கொண்டால் தமிழகத்துப் பெண்ணைத்தான் மணந்து கொள்வேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறாராம். உங்களுக்கெல்லாம் இது தெரியாதா? அப்படியானால் மிகவும் நல்லதாய் போயிற்று. நாம் எல்லோரும் சேர்ந்து தனித்தனியே நம் கைவரிசையை காட்ட வேண்டியதுதானே? இந்த வானதியினால் முடிகிற காரியம் நம்மால் முடியாது போய்விடுமா? அவளிடம் உள்ள மாயப்பொடி நம்மிடமும் இல்லையா என்ன?